19ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி கோடிக்கணக்கான மக்களை சந்திப்பது என்கிற இலக்கோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது. போராட்டத்தின் மூலமாக வளர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்கள் இவர்களுடைய நலனை முன்னிறுத்தி வீரியமிக்க பல போராட்டத்தை மாதக்கணக்காகவெல்லாம் போராட்டத்தை நடத்தணும். சமீபத்தில் நடந்த சாம்சங் போராட்டம் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிச்சயமாக இது மக்கள் நலனுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய பிரச்சார இயக்கம் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. வரக்கூடிய கட்சி அல்ல, நாங்கள் 30 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் வரக்கூடிய கட்சி அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, கோரிக்கைகள் இருக்கிறதோ, பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஓடோடி சென்று மக்களின் பக்கம் நின்று அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுகிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்? நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பொதுவா அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை நம்ம முன் வச்சிருக்கோம். பட் பொதுமக்கள் எங்களோட உரையாடுகிற போது அவரவர்களுக்கான பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்றாங்க. பட்டாளி சொல்றாங்க, இப்ப நான் திருவத்தியூர்ல சுடுகாட்டை புதைக்க விட மாட்டேன்றான், புதைச்சா சர்டிபிகேட் தர மாட்டேன்றான். அப்படி வேறு சில இடங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லை, கூலி ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவங்க சொல்லதான் செய்யறாங்க. எந்த ஊடகமும் இது சம்பந்தமா பேசல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த ஊடகங்களும் பேசலன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சில கோரிக்கைகளை அவரவர்களுக்கு விருப்பமான கோரிக்கைகளை ஊடகங்கள் பாப்புலரைஸ் பண்றாங்க. உள்நோக்கம் இருக்கா? இல்ல, ஊடகத்துக்கு உள்நோக்கம்னு அது இருக்கலாம். அது ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில அவரவருடைய அரசியலுக்கு ஏற்ற முறையில், ஏற்ற வகையில் இதை பயன்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு நோக்கம் இருக்கதான் செய்யும். தாக்கத்தை உருவாக்கி மக்கள் முதல்ல எங்களை மதிச்சு மகிழ்ச்சியுடன் வரவேற்பது, எங்களை நம்பி அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கள்கிட்ட பரிமாறிக்கிறாங்க. அதன் மீது எதிர்காலத்துல ஒரு நேரடி நடவடிக்கைக்கு கட்சி போக வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை மக்கள் எங்களோடு உரையாடுவதிலிருந்தும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கைகளிலிருந்தும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் என்பது ஏற்படுது. பொதுவாக மக்கள் கூடியிருந்து வரவேற்பது, எங்களுடைய உரைகளை அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்பது என்பது இருக்கு. இது ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான். இது ஒன்றும் போராட்டம், ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை என்னென்ன இது நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளிடம் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த பிரச்சார இயக்கம் என்பது, மக்கள் மத்தியில் இத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக சில கோரிக்கைகளையாவது செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அரசுக்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு ஆதரவான ஒரு குரலாக மக்களுடைய குரல் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அடிமேல அடி அடித்து அம்மியை நகரம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக இது மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பிரச்சார இயக்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகம். நீங்க பல கோரிக்கைகளை பட்டிருக்கீங்க, விலைவாசி உயர்வுலேருந்து, வேலையிலேருந்து எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருந்திருக்கும். அதில் ஏதாச்சும் இல்லை, அவங்க சொல்றது பட்டா பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதே மாதிரி வரி உயர்வு, கட்டண கொள்ளை, இது போன்ற நேரடியாக அன்றாட வாழ்க்கையில் அவங்க சந்தித்துக் கொண்டிருக்கூடிய பிரச்சனைகள்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவங்க நேரடியாக இவ்வளவு காலம் முயற்சி நேற்று சொன்ன திருவத்தியூர்ல ஒரு பெரியவர் இறப்பு சான்றிதழ் வாங்க முடியல. ஒரு மனைவி 2019 இறந்துருக்காங்க. 6 வருஷம் ஆச்சு. டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. தயவு செய்து அதை எப்படியாவது பொண்டாட்டி தான் போயிட்டா, அவர் சர்டிஃபிகேட்டாவது விட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நேற்று நம்ம கவுன்சிலர் விமலா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதை ஸ்பெஷல் கேஸாக எடுத்துட்டு நீங்களே கூட்டிட்டு போய் வாங்கி கையில் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள். பட் இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான். அதிகாரிகளுடைய அலட்சியம், அக்கறையற்ற தன்மை காரணமாகத்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட மக்களை அலைய விடுற இந்த மாதிரியான போக்குகள் இதெல்லாம் சுலபமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அதிகாரிகளுடைய அணுகுமுறையிலேயே மாற்ற வேண்டும். வீடு வீடாக, வீதி வீதியாக எப்பயுமே அரசியல் கட்சிக்கு செல்வாங்க. ஆனால் அது எந்த நேரம்னா தேர்தல் நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் மக்களோட தொடர்ந்து உரையாடல் நடத்திக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கும் பல கோரிக்கைகளை வச்சுதான் போறீங்க. மக்களை சந்திக்கிறதுனால என்ன பலன்? இந்த பிரச்சாரம் எப்படி
இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நல்ல அறிமுகம் என்பது கிடைக்கும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல், அரசியல் என்றாலே தேர்தல் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய நோக்கமோ அணுகுமுறையோ அப்படிதான் இருக்கு. அரசியல் என்றால் தேர்தல் அப்படின்ற முறையில் தான் அவங்க இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பொறுத்தவரை கட்சி வாழ்க்கையில தேர்தல் என்பது இடையில வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால அடிப்படையிலேயே மற்ற கட்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முக்கியம். மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகள், அதற்காக மக்களை அணிதிரட்டுவது, அவர்களுக்காக குரல் எழுப்புவது, போராடுவது, இதன் மூலமாக அரசாங்கத்தை இந்த கோரிக்கைகளை ஏற்க வைப்பது என்பதுதான் எங்களுக்கு பிரதானம். இதன் மூலமாக உழைப்பாளி மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாளராக திரட்டுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த போன்ற தொடர்ச்சியான பிரச்சார இயக்கத்தை நடத்தும். ஆளுங்கட்சி செய்ய தவறிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கீங்க. ஆனா சமூக வலைதளங்களை, சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து சிபிஎம் தலைவர்களை தொடர்ந்து தாக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அணுகுமுறை என்ன என்பது சம்பந்தமான புரிதல் இல்லாமல் கூட்டணி அல்லது தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிட்டால் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை ஆதரித்து மட்டும்தான் கருத்து சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து பேசுவதோ விமர்சிப்பதோ கூடாது என்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில், கருத்தோட்டத்தில் இருப்பவர்களுடைய எதிர்வினை அது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்க புரிதல் இல்லாமல் ஒரு எதிர்வினையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சா வரவேற்போம், மக்களுக்கு எதிரானது என்றால் எதிர்ப்போம். இதை பகிரங்கமாக அறிவித்து விட்டு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் களத்தில் நிற்கிறது, தேர்தல் களத்திலேயும் நிற்கிறது. ஆளுங்கட்சி 98% நாங்கள் நிறைவேற்றிட்டோம் கோரிக்கையில்னு சொல்றாங்க. 98% என்பதை நான் ஏற்றுக்கல. முதல் விஷயம், அதில் பர்சன்டேஜில் முன்ன பண்ணிருக்கலாம். எதுவுமே செய்யலன்னு அமித்ஷா சொல்ற மாதிரி நான் சொல்லலை. பல கோரிக்கைகள், பல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பல வாக்குறுதிகள் இருக்கு. மிச்சம் இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்று, அந்த மக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவ்வளவுதான். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடமே திரும்ப மக்களுக்கு அதை சொல்லுங்கள் என்கிற மார்க்சிய மூலவர்களுடைய அந்த தத்துவத்தை மனதிலே ஏற்றித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய பிரச்சார இயக்கத்தை இப்போது நடத்துகிறது, எதிர்காலத்தில்